வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்ட் டிட்பிட்ஸ். இன்னைக்கு டைட்டில் பார்த்துருப்பீங்க. என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, 7 ஊர் 7 மலை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு போக போகிறோம். சும்மா ஒரு ஒன் டே பிக்னிக் மாதிரி தான். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சதர்ன் கலிஃபோர்னியாவில் ஸ்டார்ம்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. மழையை பெஞ்சிட்டு இருந்துச்சு லைட்டாக நம்ம ஊரில் கிளம்பும்போது. ஸோ இப்போ அடுத்த ஊருக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா அங்கேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே மேகமூட்டமாக அப்படியே ரொம்ப கொஞ்சம் மழை லைட்டாக தூறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் ரொம்ப க்ளவுட்ஸ் கருப்பாக இருந்தது. நம்ம காரில் எல்லாரையும் அள்ளி போட்டுட்டு தம்பி பின்னாடி உட்காண்ட்ருக்காரு, ஹாய் சொல்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மாமா உட்காந்துட்ருக்காரு, மாமா தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ அவரும் ஹாய் சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக அள்ளி போட்டிருக்கோம். எதுக்குடா இவ்வளோ அள்ளி போட்டிருக்காங்க, என்ன அடைச்சிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? நம்ம போகக்கூடிய இடம் வந்து அவ்வளவும் போட்டுக்கிட்டு தான் இறங்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து குளிரும். அதுக்காக தான் இத்தனை ஜாக்கெட்ஸு எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாப்பாடு, பிகிலு கப்பு முக்கியம், அந்த மாதிரி பிகிலு சோறு முக்கியம். அதனால் அதெல்லாம் அள்ளி போட்டுட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ தூரமாக இருக்க மலையெல்லாம் பார்த்திங்கனாலே ரொம்ப மேகம் மூட்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு நைஸ் லாங் ட்ரைவ்னு வச்சிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் ட்ரைவ் போகிறோம். அப்படியே சூப்பராக ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு இந்த ரோட்டில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறதே ஒரு ஆனந்தமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்த ஊருக்கு வந்தால் க்ளவுடெல்லாம் கிளியர் ஆகி சும்மா நீல வானம் அப்படியே பளீர்னு அடிக்குது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்ல வெளிச்சமாக இருந்தது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே, அவ்வளோ அழகாக இருந்தது. மேகம் வந்து நிறையவே இருந்துச்சு. ஏன்னா பக்கத்தில் ஊரில் மழை பெய்யுது இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மேகக்கூட்டங்கள் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம தமிழ் பாட்டு கேட்டுக்கிட்டே இப்படி நடந்தோம். அங்கே தெரியுது பார்த்திங்களா மலைகள், அதுக்கு அந்த பக்கம்தான் நம்ம ஊர். நம்ம அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்திருக்கோம். இன்னொரு மலையில் ஏற போகிறோம், அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே இந்த டிரைவனிங்களை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. மலை கிட்ட வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம 1 ஹவராக ட்ரைவ் பண்ணி நடுவில் வந்து நின்று கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு வயிற்றுக்கும் கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படி ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா மலை மேலே போனால் கேஸ் போட முடியுமான்னு தெரில, கேஸ்னால் பெட்ரோல் போட முடியுமான்னு தெரில. அதனால் ஃபில் பண்ணிக்கிட்டு அப்படி சூப்பராக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகணும். ஏன்னா மலை மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், குறுகிய ரோடாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம கீழே ஃபில் பண்ணிகிட்டே ஏறுறது. அது இல்லாமல் மேலே வந்து வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதுவும் ஒரு இது. ரொம்ப நேரம் நிற்கணும்னா குளிரில் வந்து நமக்கு வந்து ஹீட்டர்லாம் ரொம்ப நேரம் ரன் பண்ணோன்னா நமக்கு பெட்ரோல் ஜாஸ்தியாக செலவாகும். அதனால் ஃபில் பண்ணிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ அப்படி இந்த மலையிலலாம் கடந்து ஒரு நைஸ் அப்படி ஃபேமிலியோடு பேசிக்கிட்டே போகிறது ஒரு அலாதி இன்பம்தான். அதுவும் நமக்கு பிடிச்சமான ராஜா பாட்டை கேட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்சமான பழைய பாட்டெல்லாம் கேட்டுகிட்டே போகும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் ஷேர் பண்ணணுன்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் என்னென்னா நம்ம யூடியூப்பில் காப்பி ரைட்டுன்ற பேரில் அதெல்லாம் மார்க் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நான் அந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு போட முடியல. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த ரோட்டில் ஒரு இளையராஜா பாட்டு கேட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும், மலை ஏறும். இங்கெல்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா ரோடோட ஸ்பீடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 55 கிட்ட போகலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. வளைவுலலாம் வந்து 55 மைல்ஸ் நான் சொல்கிறது. வளைவுலலாம் 30, 25 அந்த மாதிரி ரோட் சைடில் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போகணும். ஓ, இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, செல்ஃபோன் டவர். பார்க்குறதுக்கு மரம் மாதிரியே வச்சுருக்காங்க. ஸோ அப்படி வழியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படி நல்ல பச்சையாக சூப்பராக இருந்துச்சு, பச்சை பச்சையேல்னு. ஸோ ஒவ்வொரு விதமாக ப்ரௌன் கலர் மலை பார்த்தோம், இப்போ பச்சை கலர் மலை பார்க்குறோம். அப்படி ஏறிக்கிட்டே போகிறோம். மேகம் பார்த்திங்கன்னா இப்போ கிளியர் ஸ்கையெல்லாம் போய் கொஞ்சம் தான் தெரியுது. அங்கங்கே கொஞ்சம் நீலவானம் எட்டி பார்க்குது. ஆனால் வந்து மேகம் மூட்டம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வெதரும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சில்லுன்னு வர ஆரம்பிச்சு. ஆல்ரெடி மலை அடிவாரத்தில் நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. வெதர் பார்த்திங்கன்னா 60s 60ல் இருந்துச்சு.
இப்போ இன்னுமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. மேகமும் பார்த்திங்கன்னா அப்படியே சூழ்ந்துக்கிட்டே வருது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா எங்கேயாவது டேர்ன் அவுட் இல்லை பாஸ் த்ரூ வந்துச்சுன்னா அங்கே நின்று நம்ம இறங்கி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், கொஞ்சம் ரோடு அகலமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் நிப்பாட்டி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை இறங்கி வியூ பார்க்கலாம். கொஞ்சம் எல்லோரும் லாங் ட்ரைவ் வராங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி நல்ல சீனிக்கான இடத்துலலாம் அப்படி கொஞ்சம் ரோடு சைடில் கொஞ்சம் எக்ஸ்டர்னாக இருக்கும். இல்லை ஸ்லோவாக போகிறவங்க, இது ஒத்த எடுப்பாது பார்த்திங்களா, நம்ம வந்து ஸ்லோவாக போனோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வரவங்கலாம் டெயில்கேட் ஆகிடுவாங்க. அதனால என்ன பண்ணால் பாஸ் அவுட்டில் என்னென்னு ஒன்று இருக்கும், அதில் நம்ம போயிட்டோம்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக போகிறவங்களாம் ஃபாஸ்ட்டாக போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தட் வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல டேர்ன் அவுட், இங்கே கொஞ்சம் காரெல்லாம் நிப்பாட்டிட்டு இறங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி மலையை பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நீங்களே பாருங்கள், எல்லோரும் காரை அங்கே நிப்பாட்டிட்டு அப்படி ஏறிந்தாங்க. நாங்களே இறங்கி கொஞ்சம் காலெல்லாம் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோவை பிடிச்சி போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. இவ்வளோ மலையை கடந்து நம்ம வந்திருக்கோம், வந்ததே தெரியல பாருங்கள். கடன்னு வந்துட்டோம். ஒரு 1.25 மணி நேரம் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம், டிராஃபிக் இல்லை. ஸோ கீழெல்லாம் ட்ரெயில்ஸ்லாம் போகுது. ஸோ அப்படி இறங்கி கொஞ்சம் ஸ்ட்ரெச் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம பயணத்தை தொடர்ந்தோம். எங்கே போகிறோம் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்லவே இல்லை. இந்த போகக்கூடிய இடங்கள் வந்து நிறைய இருக்குது வழியில் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக் பேர் சிட்டி, பிக் பேர் லேக் அப்படிம்பாங்க. மலை மேலே தான், அந்த மலை உச்சிக்கு போக போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் உருண்டு, கல்லெல்லாம் வந்து மழை பெய்யுது இல்லையா, உருண்டு வராமல் இருக்கிறதுக்காக நெட்டு போட்டிருக்காங்க. நெட்டு போட்டு அது ரோடை கிளியராக வச்சுக்கிறதுக்காக. நாங்கள் நேற்றுக்கு போகலான்னு பார்த்தப்போ நாள் பார்த்திங்கன்னா அந்த ராக் ஸ்லைடு மழையில் வந்ததுனால ரோடு க்ளோஸ்ட் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளியராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது நாங்கள் என்றைக்கு போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி போனோம். பார்த்திங்களா, நம்ம போக 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 மேக கூட்டங்களுக்குள்ளவே நம்ம போகிறோம். சன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மேகத்தில் ஒளிஞ்சிருக்கு. அப்படியே கூட்டம் ஃபாகி ஆக ஆரம்பிச்சிச்சு ரோடு. மேகங்கள் அவ்வளோ கீழே வந்து நமக்கு தவழுது. அப்படியே கீழே நம்ம மேகத்துக்கு நடுவில் அப்படியே டிரைவ் பண்ணிட்டு ஆனந்தமாக ரம்யமாக போய்கிட்டே இருக்கும். செம்ம வியூ. அப்படி நீங்களும் இந்த டிரைவை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க, இந்த பாட்டோடு என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா மலையோட உயரம் ஏற ஏற பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபாக் க்ளவுடும் பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப அடர்த்தி ஆகிட்டே இருக்குது. ரோடு விசிபிலிட்டியும் கம்மியாகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரோட் சைடில் என்னமோ வெள்ளையாக இருக்குது. என்னன்னு பார்க்குறீங்களா, அதுதாங்க ஸ்னோ பெஞ்சிருக்கு. இது வந்து இந்த வருஷத்தில் 2வது ஸ்னோ இந்த இடத்துல சீசனில். போன வாரம் ஒரு ஸ்டார்ம் வந்துச்சு, அதில் கொஞ்சம் நல்லா ஸ்னோ வந்துச்சு. இப்போ 2வது கிறிஸ்மஸ் அதுவும் ஸ்னோ பெஞ்சிச்சுன்னா ரொம்ப லக்கி அப்படின்னு இந்த ஊர்க்காரங்களாம் நினைப்பாங்க. ஒயிட் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இந்த ஊரில் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அது ஒரு லக்கி அப்படின்னே நினைப்பாங்க. ஸோ நம்ம லக்கு இன்றைக்கி எப்படி இருக்குது, ஸ்னோ பார்க்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். அதை பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம். ஸ்னோ பெய்யறத பார்க்கணும்.
ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு பார்த்து. சதர்ன் கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஸ்னோ கிடையாது. இந்த மாதிரி மவுண்டனோட டாப்க்கு வந்தோம் அப்படின்னா அங்கே ஸ்னோ உண்டு. இப்போ அங்கங்கே சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம்லாம் இருக்குது, எல்லோரும் நின்று ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே இந்த வியூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகணும். ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிடுச்சு வெளியில். ஸோ பார்த்திங்கன்னா டிராஃபிக்கும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஸ்னோ ஜாஸ்தி ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக போக முடியாது இல்லையா, அதனால டிராஃபிக்கும் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6000 அடி உயரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ முத ஒரு குட்டி டவுன் வில்லேஜ் அப்படிம்பாங்க, அந்த டவுனை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அந்த டவுனோட பேர் பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்ப்ரிங்ஸு. இந்த மலையில் ஏறும்போது பார்த்திங்கன்னா அதுதான் முதல்ல வரும். அங்கே வந்து ரொம்ப வீடுகள்லாம் இல்லை, மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 4000 பேர்கிட்ட இருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேபின்ஸ் வச்சு ரெண்டல்லாம் விடுவாங்க, அங்கே தங்கிட்டு இந்த ஸ்னோ பெய்யும்போது பார்த்திங்கன்னா ஸ்கீ பண்ணணுன்றவங்கலாம் நிறைய பேர் வந்து தங்குவாங்க. ஸ்னோ சம்மந்தப்பட்ட விளையாட்டுக்கள்லாம் நிறைய உண்டு, அதை பண்ணுறதுக்காக என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய உண்டு, வெக்கேஷனுக்காக வரவங்க நிறைய உண்டு. இப்போ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் பார்த்திங்களா, ஸ்கூல்ஸ் லீவு, காலேஜஸ் லீவு, நிறைய பேர்த்துக்கு ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரம்லாம் லீவு. நமக்கு அப்படி இல்லை. ஸோ தூரத்தில் அந்த டவுன் தெரியுதா, கொஞ்சம் நிறைய பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, நிறைய கேபின்ஸ்லாம் இருக்கும். நம்ம கீழே பார்த்த யூஎஸ்க்கும் இங்கே பார்க்குற இந்த வில்லேஜுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இங்கே இருக்கிற ஒரே கேஸ் ஸ்டேஷன் இதுதான். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். மேலே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கீழவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம், நிறைய பேர் இங்கே வந்து ஃபில் பண்ணுவாங்க. இல்லைனா கீழே இறங்கும்போது அங்கே மேலே சுற்றி காலி ஆகிடும், அதனால் இங்கே வந்து ஃபில் பண்ணுறவங்களும் உண்டு. நமக்கு வந்து கேஸ் ஜாஸ்தியாகவே செலவாகும். ஏன்னா வழியில் எங்கேயாவது நின்று போச்சு அப்படின்னா டிராஃபிக்கில் நமக்கு குளிரில் இருக்க முடியாது, ஹீட்டரும் எதாவது ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கார் ரன்னிங்லேயே இருக்கும். அதனால் கேஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால் மோஸ்ட்லி பீப்புள் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணிக்க பார்ப்பாங்க. இந்த குட்டி வில்லேஜ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், குட்டி குட்டி கேபினட்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி கட்டியிருப்பாங்க. நம்ம பார்க்குற ஊருக்குள்ளே பார்த்த பில்டிங்க்கு இதுவும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி கேபின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இங்கே கொஞ்சம் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பட் இங்கேயே இருக்கவங்களுக்கு அது பழகின விஷயம். எப்படி இருக்கும், கேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ் நிறைய இருக்கும். கேஸ் டேங்க்கெல்லாம் வெளியில் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஹீட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. இங்கே பார்த்திங்கன்னா நைட்லலாம் ரொம்பவே மைனஸில் போகும். இங்கே மைனஸு எக்ஸ்ட்ரீமாக நைட்லலாம் பார்த்திங்கன்னா -6 -7 போகும். இன்னுமே ஜாஸ்தியாகும் தெரியல, இந்த வருஷம் இன்னும் வின்டர் வரும். நாங்கள் பார்த்திங்களா டிராஃபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்னோ ஜாஸ்தி ஆக ஆக பார்த்திங்கன்னா ரோடு வந்து வழுக்கும், அதனால் எல்லோரும் மெதுவாக தான் போவாங்க. ஸோ டிராஃபிக்கும் பார்த்திங்கன்னா அதில் வழுக்கி ஏதாவது ஒரு கார் நின்றுச்சுன்னா அவ்வளோதான், டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா இது ஒத்தையடி பாதை மாதிரி 1 வே டிராஃபிக். பார்த்திங்கன்னா ஒரு கார் தான் போக முடிய மாட்டேன் டைமில் ஒரு கார் வர முடியும். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இந்த ஸ்னோ டைமில் கொஞ்சம் டிராஃபிக் மெதுவாக தான் போவாங்க. ரொம்ப ஸ்னோ வரும்போது பார்த்திங்கன்னா வார்னிங்லாம் கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து ஸ்னோ செயின் போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செயின்லாம் வச்சுருக்கோம். சில நம்ம கார்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கார், பெரிய டயர், அது இல்லாமல் கொஞ்சம் பல்லு பெருசாக இருந்துச்சுன்னா யூ கேன் கோ. இந்த சின்ன கார்லாம் வந்து சீக்கிரம் வழிக்கிடும். நான் அதை பற்றி உங்களுக்கு நிறையவே என்ன சொல்கிறேன் பாருங்கள். நம்ம நின்று டெயில்கேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகிறோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய சைட்லலாம் கொஞ்சம் இந்த பாஸ் அவுட், டர்ன் அவுட் அப்படின்வாங்க. சைடில் கொஞ்சம் இடம் இருக்கும். நிறைய பேர் வேணுன்றவங்களாம் அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. இறங்கி நின்று பார்க்குறவங்களும் பண்ணுவாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்கு சைடில் நிப்பாட்டிட்டாங்க பாருங்கள். ஏன்னா எல்லாம் நின்று அங்கே சைட்லலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியாக வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ஸ்னோலெல்லாம் குட்டி பசங்களெல்லாம் ஏற்றி அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக, ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன பண்ணுறது. இறங்கி ஸ்ட்ரெச் அவுட் பண்ணலாம். பட்டு இந்த மாதிரி சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அட்வென்ச்சர் பார்க்கிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. அதை வாங்கிட்டு அந்த சைடில் நின்று நீங்கள் விளையாடலாம். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜனங்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ குட்டி பசங்களுக்குலாம் வரும்போது இந்த குட்டியாக பாண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதை ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதில் வலிக்கு விளையாடுறதுக்கு பசங்களுக்கு பிடிக்கும். ஸ்னோவை தொட்டு விளையாடுறதே ஒரு சூப்பரான ஒரு இதுதான். இது கம்மி தான் ஸ்னோ, இன்னும் மேலே போக நமக்கு இன்னும் நிறைய வரும். ஸ்னோஃபால் இனிமே தான் ஜாஸ்தி வருங்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த பயணத்தை தொடர்ந்தோம். ஸோ சூப்பராக ஸ்னோவோட இப்போ தான் பிகினிங்க்கு வந்திருக்கோம். இன்னும் மேலே போகும்போது இன்னும் ஜாஸ்தியாக நமக்கு நிறைய ஸ்னோ பார்ப்போம்.
இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்த எபிசோடில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்னோ மேலே போனதுக்கப்புறம் எப்படி ஸ்னோவெல்லாம் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே இந்த ஸ்னோவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. சீக்கிரம் வந்து அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.